இன்றைக்கு 11வது அப்போஸ்தலனாகிய சீமோன், கானானியனாகிய சீமோன். Today we are going to learn about the 11th apostle, Simon the Canaanite. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கடந்த சில நாட்களாக நாம் 12 அப்போஸ்தலர்களை பற்றி படிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். For the past 2 days God is helping us to learn about the apostles. அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. Their life seems as an example before our eyes. அவர்களுடைய ஊழியம் நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. And all their ministries seem to forerun our ministries. அவர்களுடைய சுபாவம் நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியாக இருக்கிறது. Their characters seem as an example that we have to follow. ஆகையால் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய ஜீவியத்திலும் உள்ள காரியங்களை நாம் படித்து வருகிறோம் தொடர்பாக. Therefore continually we have been meditating about the characteristic features of every apostle. இன்றைக்கு 11வது அப்போஸ்தலனாகிய சீமோன், கானானியனாகிய சீமோன். Today we are going to learn about the 11th apostle, Simon the Canaanite. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலே சீமோன் என்ற பெயருடைய 2 பேர் இருந்தார்கள். There were 2 who were the disciples of Jesus who were named as Simon. ஒன்று சீமோன் பேதுரு, One Simon who is Peter. இன்னொன்று கானானியனாகிய சீமோன் அல்லது ஜெலோத்தே என்னப்பட்ட சீமோன். The other Simon the Canaanite or Zebedee. 2 இடங்களிலே 2 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் கானானியனாகிய சீமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew's gospel and in Mark the gospel it is written Simon the Canaanite. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் செலோத்தே என்னப்பட்ட சீமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Luke the gospel and in Acts of the apostle it is written as Zebedee the Simon. நீங்கள் அந்த வசனங்களை வீட்டில் போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். You can go home and read it. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், Matthew's gospel chapter 10 verse 4. மார்க் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், Mark the gospel chapter 3 verse 10. அவன் கானானியனாகிய சீமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். It is written Simon the Canaanite. லூக்கா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், Luke the gospel chapter 6 verse 15. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், And Acts the gospel chapter Acts of the apostle verse 1 verse 15. செலோத்தே என்னப்பட்ட சீமோன் என்று வாசிக்கிறோம். It is written Simon called Zelotes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீமோன் என்ற பெயருடைய அர்த்தம் கவனமாக செவி கொடுப்பவன் என்று நாம் சீமோன் பேதுருவை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். When we read about Simon the Peter or when we were learning about him, I clearly told you the word Simon means diligently hearkening. கவனமாய் செவி கொடுப்பவன். The one who diligently hearkens. சீமோன் என்ற பெயருடைய அர்த்தமே கவனமாய் செவி கொடுப்பவன். The word Simon means one who diligently hearkens. ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமாய் செவி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். A child of God should be the one who diligently hearkens. நாம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? To whom should we hearken? தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். Hearken unto God. மனுஷருக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுப்பது நல்லது என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. In Acts of the Apostle chapter 4 verse 19 it is clearly written, it is good that we hearken to God than to man. அதை வாசியுங்கள். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவனுக்கு செவி கொடுப்பதுதான் நியாயம். It is right in order to hearken unto God. மனுஷனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுப்பது நியாயம். It is right in the sight of God to hearken unto God more than unto you. ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செவி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். Therefore in our lives we need to have an experience of hearkening unto God. அதே காரியத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் கூட ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுப்பது உத்தமம் என்று அங்கே சாமுவேல் சொல்லுகிறார். And so also in 1 Samuel chapter 15 verse 22, here Samuel says it is good to obey the voice of the Lord than to offer sacrifice. ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுப்பது உத்தமம்.
it is good or it is better to obey God than sacrifice. நாம் எப்போதும் தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். Yes, we should be the children of God who always hearken unto God. அதிலே 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. There are 3 blessings in it. நாம் அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும்போது when we diligently hearken unto the voice of God, நமக்கு 3 ஆசீர்வாதங்கள், பொதுவாக 3 ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நான் சொல்லி இருக்கிறேன். I have told you that generally we have 3 blessings for us. இன்றைக்கு அதை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். I want to once again remind you of the same. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு செவி கொடுப்பதால் நமக்கு சத்துருக்கள் மேல் ஜெயம் கிடைக்கிறது. Exodus 23:22 it is said that because we hearken unto God we get a victory over our enemies. வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். And even to the people of Israel who came into the wilderness, God said that they have to hearken unto His voice. அந்நிய சத்தங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. They should not hearken unto strange voices. ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். But they have to hearken unto God. அப்படி நாம் செய்யும்போது, when they do like that, முதலாவது நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே சத்துருக்களிடமிருந்து ஜெயம் கிடைக்கிறது. firstly we receive a victory over our enemies. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள், ஏதாகலும் உங்களுடைய ஜீவியத்திலே போராட்டங்கள் இருந்தால், therefore children of God please listen, if you have any conflict in your life, அதை ஜெயிப்பது எப்படி? how can you prevail over it? நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதன் மூலமாக அதிலே நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். by hearkening unto the voice of the Lord you can get a victory over it. அதுதான் நம்முடைய ஜீவியத்தை பற்றிய சத்தியம். that is a truth regarding our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. நாம் தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாகும்போது நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் ஒவ்வொன்றாய் அப்படியே அழிந்து போவதை நாம் பார்க்க முடியும். when we become the ones who diligently hearken unto the voice of God, we can truly see with our eyes that one by one our enemies are being totally destroyed. 23:22 படியுங்கள். Exodus chapter 23 verse 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன்னுடைய விரோதிகளுக்கு நான் விரோதியாயும் இருப்பேன். if you will indeed obey my voice, then I will be an enemy unto your enemies, an adversary unto your adversaries. யாராவது எப்படியாவது நமக்கு ஒரு பிசாசுனுடைய போராட்டமோ அசுத்த வல்லமைகளுடைய போராட்டமோ அல்லது மனுஷருடைய எதிர்ப்புகளோ நமக்கு வரும்போது நாம் அதை எப்படி ஜெயிப்பதென்றால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் தான் அதிலே நாம் ஜெயம் எடுக்கிறோம். It is only by obeying or by hearkening unto the voice of the Lord that we can get a victory over the conflict of the demons, over the adversaries, that is oppositions through man. அடுத்ததாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, nextly when we read Exodus chapter 15 26ஆம் வசனத்திலே verse 26, அவருடைய வார்த்தையை கவனமாய் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு பரிகாரியாக மாறுகிறார். when we diligently hearken unto the voice of the Lord, he becomes our healer. விசுவாச ஜீவியத்திலே நமக்கு டாக்டர்கள் இல்லை. in this faith life we do not resort to doctors. நமக்கு வியாதி வந்தால் இயேசுதான் டாக்டர். if we have sicknesses, Jesus is our doctor. அந்த அனுபவம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வியாதி வந்தால் நமக்கு நாம் டாக்டர்ஸ் உலக பிரகாரமான டாக்டர்ஸ் இடத்துல போகிறது இல்லை. if we fall sick we don't resort to worldly doctors. அது விசுவாச ஜீவியம். that is a faith life. ஆனால் விசுவாசம் இல்லாம போகும்போது நம்ம என்ன செய்றோம்? வியாதி வரும்போது டாக்டர்களை தேடி போகிறோம். but when we lack faith we go in search for doctors in our sickness. நான் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது ஒரு சிறு வியாதி வந்தாலும் டாக்டர் இடத்துல போன உடனே சுகமாகும். when I have had not known this truth, when I run to doctors even for little sickness, I shall be healed. ஆனால் இப்பொழுது நான் இந்த சத்தியத்தை அறிந்ததிலிருந்து மருந்தும் வைத்தியனும் எல்லாம் இயேசுதான். but now from the time I have come to know the truth, all my medicine and doctor is Jesus. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். the Lord has given us promise. யாத்திராகமம் 15:26 என்னுடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Exodus chapter 15 verse 26 says, if thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, I am the Lord that healeth thee. வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எய்த்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். for I am the Lord that healeth thee. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வார்த்தை.
What a blessed word it is. உங்க வியாதி வரும்போது அவர்தான் பரிகாரி. As he is a healer in time of our sickness. தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், if we have to receive divine healing, நாம் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். we have to pay diligent attention to the words of God. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். As every one of us have to diligently hearken to the voice of God. கவலையினமா இருந்தால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. If we are careless, we cannot receive the word of God. நீ ஞானஸ்நானம் எடுத்து இந்த சபைக்குள்ள வந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நீ கேட்கிறாயா? After having taken water baptism, come into this truth, are you diligently hearkening to the voice of God? உன்னுடைய வியாதியெல்லாம் சுகமாக்குற வைத்தியராக அவர் மாறுவார். Then he will become your healer who will heal you from all your sickness. மட்டுமல்ல, பரிகாரி என்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம், the word in that word in Tamil version means காரியங்களை பரிகரிக்கிறவர், the one who solves our problems. எல்லா காரியத்துக்கும் அவரே பரிகாரியாக மாறுவார். Yes, then he will become the one who solves all our problems. ஒரு டாக்டராக மாறுவார். He becomes our doctor. நம் வியாதிகளை சுகமாக்குவார். He will heal our sicknesses. அது மட்டுமல்ல, not only that, எல்லா காரியத்துக்கும் அவர்தான் பரிகாரி. அவர்தான் நம்ம எல்லா காரியங்களையும் பரிகரிக்கிற தேவன் அவர். For all our matters he becomes the one who solves all our problems. கொடிய வியாதிகள் வரும்போது சில வேளைகளில் நாம் பயப்படுகிறோம். Sometimes we are afraid when we have terrible sicknesses. எத்தனையோ பேர் வியாதியில வந்து தெய்வீக சுகத்துக்காக நின்று மரிக்கவும் செய்றாங்க. Even there are many dear ones who stand for the truth in their sicknesses and have died. எவ்வளவு பேர் மரிக்கவும் செய்றாங்க. Yes, there are many who die. மரணம் நமக்கு ஒரு பயம் அல்ல. But death is not a fear in our lives. விசுவாசத்தை பாதுகாப்பதுதான் நமக்கு விஷயம். Keeping our faith is the matter for us. மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொன்னார். Be thou faithful unto death, said the Lord. அதாவது அதனுடைய உண்மையான மீனிங் மரணத்திலும் உண்மையாயிரு. The true meaning of that is even in death you have to be faithful. மரணத்திலும் உண்மையாயிரு. Be thou faithful even in death. விசுவாசத்தை பாதுகாத்துக்கொள். Keep your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு சகோதரனுடைய மனைவி விசுவாசத்திலே மரித்தார்கள். A brother's wife, she died in divine healing in this faith. 35 வயது. She was 35 years old. அவங்க தெய்வீக சுகத்திலே இருந்து மரித்து போனார்கள். She stood for the divine healing and died. ஒரு பெரிய பணக்கார சகோதரி. And she was indeed a rich fellow. ஆனால் நான் ஆண்டவருடைய வீட்டிலே தான் மரிப்பேன் என்று சொன்னார்கள். But she said, I will die only in the house of God. எல்லாரும் துக்கமாகிவிட்டது. And everyone were sad. மரித்த பிறகு எல்லாரும் அழுதார்கள். After their death everyone cried. அந்த சகோதரனும் அப்படியே அந்த சரீரத்தின் மேல விழுந்து அழுதார். Even that brother fell upon the body and started crying. ஆபிரகாம் விளம்பி அழுதான்னு சொன்ன மாதிரி அவர் அந்த சகோதரன் ரொம்ப அழுதார். He wept as Abraham did. ஆனால் தன்னை தேற்றிக் கொண்டார். But he comforted himself. தாவீது அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுத பிறகு அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டது போல, as David encouraged himself in the Lord, after that he had no more power to weep. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் வந்து சர்வீஸ்ல உட்கார்ந்திருக்கிறார். And next Sunday service he came for. அவருடைய முகலாம் சுருங்கி வாடி இருக்கிறது. And his face was just frowned or faded away. அப்போ ஒரு அம்மா எழும்பி சாட்சி சொல்றாங்க. Then a mother came and testified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனக்கு இந்த வயித்துல ஒரு வலி இருந்தது. I had a pain in my stomach. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். I went to hospital. கர்த்தர் தான் எனக்கு அற்புதமான சுகம் தந்தார். And God himself healed me. ஆபரேஷன் பண்ணேன். I conducted a கர்த்தர் அற்புதமா எனக்கு சுகம் தந்தார். I went for the operation and God healed me. நான் அதுக்கு மேல சொல்றது இல்ல. நீங்களே யோசித்துக் கொள்ளுங்க. இதை தேவன் எப்படி எடுப்பார் பாருங்க. And you yourself account as to how God will take it. ஆகையால் தான் மருந்து எடுக்கிறவங்க கொஞ்ச நாளாவது நீங்க சாட்சி சொல்லக்கூடாது. That is why those who resort to medicine, please don't come and testify. மருந்து இல்லாம சுகமாறவங்க தான் சபையில சாட்சி. That becomes a testimony in the church. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. அங்க ஒரு ஆளு தெய்வீக சுகத்துக்காக மனைவியை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். One person is sitting there having given his wife as a sacrifice for the truth of divine healing. இங்க ஒரு ஆளு ஆபரேஷன் பண்ணி சுகமாச்சு கர்த்தர் எனக்கு சுகம் தந்தாருன்னு சாட்சி சொல்றாங்க. And here is a sister coming and testifying that God has healed me after the surgery. அதான் நமக்கும் மற்ற மருந்து எடுக்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம். That is the difference between us and those who resort to medicines. நாம் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் கேட்டால், if we diligently hearken to the voice of God, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், I am the Lord that healeth thee. அந்த சத்தியத்தை தான் நாம் பாரம்பரியமாய் பிதாக்களுடைய
அந்த சத்தியம் என்று நாம் பின்பற்றி வருகிறோம். It is that truth that we follow hitherto as the truth of our forefathers. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சிலர் மரிக்கவும் செய்கிறார்கள். And some even die. அதனால கர்த்தர் பரிகாரி இல்லை என்று அர்த்தம் அல்ல. Because of that, it doesn't mean that God is not a healer. சத்தியத்துக்காக உயிரை கொடுத்தார்கள். They have given their lives for the truth of divine healing. நம்முடைய பகுதியில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். While on our part we have to hearken to the voice of God. கவனமாய் கேட்க வேண்டும். We have to hearken diligently. அப்பொழுது அவர் நம்மை சுகமாக்குற கர்த்தராய் மாறுவார். Then he becomes the Lord who heals us. அடுத்தது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, Nextly, according to Exodus chapter 19 verse அவருடைய 5, வார்த்தையை நாம் உள்ளபடி கேட்டால் if we hearken to the voice of God as it is, நாம் அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். we become his peculiar treasure. அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். We become his treasure. அதை வாசியுங்கள். யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அவருடைய வார்த்தையை வசனத்தை நாம் கேட்கும்போது நாம் அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். When we obey his voice, we become his peculiar treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பூமியெல்லாம் என்னுடையதுதான். All the earth is mine. ஆனால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். But he shall be my peculiar treasure. நாம் அவருக்கு விலையேற பெற்ற சம்பத்தாக மாறுகிறோம். We become his precious treasure. இப்ப பாருங்கள், ஒரு ஃபேக்டரியில ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அதனுடைய முன்னேற்றத்திற்காக அதனுடைய லாபத்திற்காக மிகவும் உண்மையாய் பிரயாசப்படுகிற ஒரு ஆள் இருந்தால் அவர் அந்த கம்பெனிக்கு அசெட் என்று சொல்லப்படுவார். If there be a person who faithfully labors for the improvement of a factory or an institution, he will be called the asset of that particular firm. இந்த சம்பத் என்ற வார்த்தைக்கு அந்த அசெட் என்றுதான் பெயர். நீங்க தான் என்னுடைய அசெட். This treasure has the word asset. You are my asset, says. கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய அசெட்ஸ். As those people who diligently hearken to the voice of God and obey them, they are God's asset. அவர்கள் தான் விலையேற பெற்றவர்கள். They are precious ones. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வரப்போகிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார். And in Malachi, the prophet says, God is going to come to gather such ones. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, In the day when I gather up my jewels. அப்படி என்றால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, When we diligently hearken to the voice of God, நாம் அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். we become his treasure. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக மாறுகிறோம். And we become ready for his coming. அவருடைய சம்பத்தை சேர்க்கும்படி அவர் வருவார். He shall come to gather up his jewel or treasure. மல்கியாவின் புத்தகம் 3:17. Malachi chapter 3 verse 17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, In the day when I make up my jewels or treasure, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். they shall be mine. உலகமெல்லாம் அவருடையதுதான். The whole world is God's. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். There are crores of people in this earth. ஆனால் நாம் அவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் தான் அவருடைய சம்பத்து. But only the people who hearken to his voice are his treasure. அவர்களை சேர்க்கும்படி தான் கர்த்தர் வருகிறார். And God is going to come to gather such ones. அதனால் தான் நீங்கள் கவனமாக ஆண்டவருடைய வசனங்களை கேட்க வேண்டும். That is why you have diligently hearkened to the voice of God. ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுகிற வசனங்களை கேட்க வேண்டும். You have to hearken to the words said in Sunday service. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வசனங்கள் சொல்லப்படுகிறதோ அந்த வசனங்களை கேட்க வேண்டும். All the time God's word is ministered unto you, hearken unto it. நீங்களே வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். You have to read the scriptures. அதற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். Diligently hearken to it. அப்படி என்றால் வாழ்க்கை சம்பத்தாக விலையேற பெற்றதாக மாறுகிறது. Then your life or you become a precious treasure. ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக மாறுவோம். We become precious in the sight of God. நீ சபையில வருகிறதுனால நீ விலையேற பெற்றவன் அல்ல. Because just you come, you attend the service, you are not precious. கர்த்தர் உன்னை விலையேற பெற்றவனாய் விலையேற பெற்றவளாய் காண மாட்டார். The Lord will not see you precious that way. ஆனால் நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வசனத்தின்படி நீ ஜீவிக்கும்போது, But when you obey to the words of God and live according to every word, கர்த்தருடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவனாய் சம்பத்தாய் அசெட்டாய் காணப்படுவாய். you become a precious one, a treasure and asset before God. என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே, In the day when I gather up my jewels. இங்கிலீஷ்ல ஜுவல்ஸ் இருக்கு, அது என்னமோ தெரியல.
அது விலையேற பெற்ற ஒரு சம்பத்து. Jewel, it means a precious treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். We have to hearken to the word of God and change our lives accordingly. வசனத்தின்படியே நம் ஜீவியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். We have to change our lives according to the word of God. வசனத்தின்படியே ஜீவிக்க நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். We have to surrender our lives according to the word of God. அப்படிதான் நாம் சம்பத்தாக மாறுகிறோம். It is then we become a treasure. விலையேற பெற்ற சம்பத்து. We become a precious treasure. அதை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். And he is going to come soon in order to gather up those ones. நான் 3 காரியங்கள் தான் சொன்னேன். நீங்கள் வீட்ல போய் இன்னும் எத்தனையோ காரியங்கள் கண்டுபிடிக்கலாம். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதால் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள். I have said 3 points, but you can find more at home. சீமோன் என்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் என்ற அர்த்தம். The word Simon means the one who diligently hearkens. இனி இவனுக்கு 2 விதமான சீமோன். ஒன்று கானானியனாகிய சீமோன், இன்னொன்று செலத்தே என்னப்பட்ட சீமோன். 2 disciples who are called Simon, Simon the Peter and Simon the Canaanite or Zelotes. மத்தேயிலும் மார்க்கிலும் கானானியனாகிய சீமோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Matthew's gospel and Mark the gospel it is written Simon the Canaanite. கானானியனாகிய சீமோன் என்பதற்கு நான் அதனுடைய விளக்கம் சொல்கிறேன். I want to give you a description of Simon the Canaanite. இவன் கலிலேயாவில் உள்ள கானா ஊரை சேர்ந்தவன். He belongs to the land Cana in Galilee. ஒரு விசேஷமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், The special thing in this is பழங்கால சரித்திரம் ஒன்று சொல்லுகிறது. the old history. அந்த கானா ஊர்ல இயேசு அற்புதம் செய்தாரே கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டினுடைய மாப்பிள்ளை இவர்தானா? He is that husband of that marriage house at Cana. பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு முதல் அற்புதத்தை செய்ததை பார்த்து அவன் தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக் கொண்டிருக்கிறான். But after that, looking at the wonder done by Jesus in that place, he changed his life. கர்த்தருடைய கிரியைகள் எப்படி போகிறது பாருங்கள். Look at the way God's work changes. இப்ப சிலருடைய மனதில் எழும்பலாம், அப்பா அந்த பொண்ணு என்ன இருக்குன்னு நினைக்கலாம். And some of you may think, who is the girl then? அப்ப அது பேதுருக்கும் பொண்ணு உண்டா இருந்தது. And even Peter had a girl. எத்தனையோ பேர் விவாகஸ்தர்கள் தான் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களால் அழைக்கப்பட்டு அப்புறம் மனைவியா இருந்தவர்கள் சகோதர சகோதரிகளாய் ஜீவித்தார்கள். During those days many married ones having been called as an apostle then lived as brothers and sisters. இது ஒரு சரித்திரம். இது போல ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. This is a history and I tell you of it. நாம் இப்பொழுது படிக்கிறது 2000 வருஷங்களுக்கு முன்னால நடந்த காரியம். This is a thing that happened 2000 years ago. அதனால் வரலாறுகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நான் சொல்லுகிறேன். Therefore what is told about them in the history I tell you of it. இவன் கானானியனாகிய சீமோன். கானானியன் என்று சொன்னால் அந்த கானா ஊரை சேர்ந்தவன். Canaanite means the one who belongs to the land Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் அற்புதம் இவனுடைய வீட்டிலே தான் நடந்திருக்கிறது. And the first miracle done by Jesus was in his house. இவனுடைய கல்யாணத்தின் போது அந்த அற்புதத்தை கண்டான். That is during his time of marriage he saw that wonder. பின் நாட்களில் அவன் ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறான். And in the latter days he yielded himself for the ministry. இயேசுவின் முதல் அற்புதமே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக காணப்பட்டிருக்கிறது. Even the very first miracle of Jesus turned to be a turning point in his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கானா என்கிற பெயர் எபிரேய வார்த்தை. The name Cana is a Hebrew word. அது எபிரேய பாஷையை சேர்ந்தது. Belongs to the Hebrew tongue. செலோத்தே என்ற வார்த்தை கிரேக்க பாஷையை சேர்ந்தது. Zelotes, it is a Greek word. இந்த 2 வார்த்தையினுடைய பொதுவான அர்த்தமே எரிச்சல் அல்லது வைராக்கியம். The common word or the meaning of both these words is jealousy. இதிலே இந்த செலோத்தே என்ற வார்த்தையை வைத்து நான் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். And I want to give you a description of this word Zelotes. இந்த செலோத்தே என்றால் யார்? Who is this Zelotes? அந்த நாட்களிலே இருந்த ஒரு கட்சிக்காரர்கள். He was a political person those days. இவன் செலோத்தே என்பது ஒரு கட்சியினுடைய பெயர். This is a political name of a party. இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் Those who belong to this party மற்ற எந்த ஜாதியினரோ எந்த தேசத்தினரோ யூதர்களை ஆளுவது அவர்களுக்கு விருப்பமல்ல. And any other people they don't have any desire or they are not desirous of Jews reigning over them. அந்த நாட்களிலே யூதர்களை ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். During those days Romans were prevailing or reigning over the Jews. ஆகையால் இந்த செலோத்தே என்ற கட்சியை சேர்ந்தவர்கள் பயங்கரமான தீவிரவாத இயக்கமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். Because of which the people belonged to the Zelotes party, they were having a terrorist movement in them. அவர்கள் ரோமருக்கு தங்களை ஆளுகை செய்கிற ரோமருக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். They were working against the Romans who were in the ruling party. செலோத்தே என்னும் கட்சி
ரோமருடைய ஆதிக்கத்தையும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் எதிர்த்த யூத தீவிரவாதிகளாகும். This party zealotes are the Jewish terrorists who always resisted the Roman rule. ஆகையால் ரோம ஆளுகையின் போது நீங்கள் பாருங்கள், இந்த ஜெலோத்தே என்கிற அந்த குரூப்பை சேர்ந்ததான எத்தனையோ பெரியவர்களை தலைவர்களை ரோமர்கள் கொன்றிருக்கிறார்கள். Because of which, considering the Roman rule, you can see that they have killed many Jewish leaders who belong to the zealotous party. இயேசுவின் காலத்திலும் கூட ரோமர்கள் ஜெலோத்தே என்கிறதான அந்த கூட்டத்தை சேர்ந்த எத்தனையோ தலைவர்களை யூத தீவிரவாதிகளை கொன்று விட்டார்கள். Even during the time of Jesus, many Roman people have killed the Jewish terrorists who belong to the zealotous party. அதிலே குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது, One important thing we have to note, ஜெலோத்தே குரூப்பை சேர்ந்ததான அனைவரும் பரிசேயர்கள். all the people who belong to this party, they were Pharisee of the Pharisees. எல்லாருமே பரிசேயர்களாய் தான் இருப்பார்கள். They were all pure Pharisees. அவர்கள் பயங்கரமான வைராக்கியம் உள்ள தீவிரவாதிகளாய் கிரியை செய்து கொண்டிருந்தவர்கள். They were the ones who worked as a terrible or zealous terrorist party. பரபாஸ் இந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் தான். And Barabbas belonged to this terrorist movement. இயேசு கிறிஸ்துவின் ரெண்டு பக்கத்திலே அறையப்பட்ட கல்லர்களும் கூட இந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். Thieves who were hanging on either side of Jesus, they say that they belong to this terrorist movement. இவர்களுடைய இருதயத்தில் எரிச்சல், வைராக்கியம், ரோமர்களுக்கு விரோதமான எண்ணங்கள் தான் காணப்பட்டன. They always had the zeal, had the jealousy against the Roman people. ரோமர்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். And they only thought that Romans should not rule over them. எங்களை ஆளுகை செய்வது மேசியா மட்டும்தான். It is only Messiah who should rule over us. ஆகையால் மேசியா வந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். Therefore Messiah should come and rule over us. இஸ்ரவேலை நிலைநிறுத்துவார். And he will establish Israel. எங்களை பாதுகாப்பார். He will keep us. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். It is with such a zeal that they were striving. சிலர் இந்த வைராக்கியமாய் கிரியை செய்கிற ஆட்கள் கூட ஆண்டவரண்டை திருப்பப்படுகிறார்கள். Some people who are having a terrorist act, they are turned to the Lord. பின் நாட்களிலே சவுல் கூட அப்படித்தான். And even Saul in his future was like that. அவனும் வைராக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவன். He was a man who worked against the Christians and for the Jews. சவுலுடைய வைராக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. The zeal of Saul was against the Christians. இவர்கள் ரோமருக்கு விரோதமாய் கிரியை செய்தார்கள். And these people were against the Romans. அவர்களுடைய உரிமை பாராட்டல் என்ன? What was their claim? எங்களை ஆளுகை செய்வது மேசியா. It is Messiah who rules over us. மேசியா தான் வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும். Messiah should come and rule over the Jews. அவர்தான் எங்களை விடுவிப்பார். He will deliver us. அவர்தான் எங்களை பாதுகாப்பார். He will keep us. ஆகையால் ரோமருக்கு விரோதமாகவே இவர்கள் தீவிரவாத கிரியைகளை செய்து கொண்டே இருந்தார்கள். Therefore they keep on committing terrorist act against the Romans. அதே சமயத்திலே பாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று அந்த கொள்கையுடையதான இயேசு தீவிரவாதிகளுடைய மனதை கூட தன் பக்கமாக கவர்ந்து கொண்டுகிறார். But at the same time, look at that Jesus who had the principle that I am meek and lowly, he turns even the terrorist mind towards him. தீவிரவாதிகள் மத்தியிலும் கூட உண்மையான நேர்மையான நோக்கமுடையவர்கள் இருக்கிறார்கள். Even among the terrorists there are people who have the upright or the true intention in them. அப்ப செலோத்தே என்பவன் அந்த தீவிரவாத யூத தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன். This man Zelotes belonged to the Jewish terrorist movement. ரோமருக்கு விரோதமானவன். A man who against the Romans. ஆனால் இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இவனுடைய மனது, இவனுடைய வைராக்கியம் கர்த்தர் கண்டார். But the Lord looked, though he belonged to that group, the Lord looked at his uprightness and zeal. இந்த வைராக்கியத்தை தன் பக்கமாக திருப்ப விரும்பினார். And turned this zeal towards him. ஆகையால் தான் கர்த்தர் எப்படி அவனோடு இடைபடுகிறார்? That is why how did the Lord deal with him? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசு, That Jesus who is meek and lowly, அந்த தீவிரவாத கொள்கையுடைய பயங்கரமான சுபாவமுடைய அந்த சீமோனை என் பின்னே வா என்று அழைக்கிறார். he called that Simon who had that terrible or terrorist intention and called him saying, come and follow me. இந்த சீமோன் கூட கலிலேயா கடலோரத்திலே அழைக்கப்பட்டவன் தான். Even this Simon was called at the shore of Galilee. இயேசு கிறிஸ்துவினுடைய சாந்தமும் மனத்தாழ்மையும் எப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு மனிதனையும் தன் பக்கமாக இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. See how the meekness and lowliness in Jesus could turn even the terrible or terrorist people. ஆகையால் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ட்ராக்ட் கொடுக்கும்போது அது மனுஷரோடு பேசுகிறது. That is why when we distribute tract in the name of Jesus, it speaks to man. நான் கோவாவில் ஊழியம் செய்யும்போது, when I was ministering in Goa, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறும்படியா நின்று கொண்டிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆனபடியால் அங்க நின்ற கொஞ்சம் பேருக்கு நான் ட்ராக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். I was standing in the bus stand to board a bus. Because the bus delayed, I started to distribute tracts. அவர்கள் அதிலே ஒரு ஆள் இந்த ட்ராக்டை வாங்கி என் முன்னாலேயே அதை கசக்கி
கீழே போட்டு மிதித்தார். A man took the tract before me, smashed it and started to trample it down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கையிலே வாங்கின பிற்பாடு அது உன் காரியம் என்று நான் விட்டுவிட்டேன். After he received in his hand, I thought it is his. அந்த டிராக்ட் நீ எப்பொழுது கையில் வாங்கினாயோ, the moment you have taken it in your hand, அதை எப்பொழுது நீ தொட்டாயோ, the moment you have touched it, அது உன்னுடைய காரியம் என்று விட்டுவிட்டேன். it has come to your matter, I left it. அநேக நாட்களுக்கு பிறகு After so many days, அந்த டிராக்டை வாங்கி கீழே போட்டு மிதித்ததான் ஆள் நம்முடைய கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தேன். I saw that same person who smashed the tract and trampled it sitting in one of our meetings. சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசு, that Jesus who is meek and lowly, தீவிரவாத சுபாவம் உடையவர்களை அல்லது வைராக்கியமான சுபாவம் உள்ளவர்களை தன் பக்கமாக இழுக்கிறார். turns those people who have a terrorist act or those people who have a zeal in them towards him. இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். Jesus is meek and lowly. அவருடைய நாமம் சாந்த சொரூபியின் நாமம். His name is the name of the embodiment of meekness, a powerful name. இயேசு கிறிஸ்து தீவிரவாதத்தினால் தன் கொள்கையை ஸ்தாபிக்கவில்லை. Jesus did not establish his principle by terrorist movement. இயேசு கிறிஸ்து பயங்கரவாதத்தினாலே தன் கொள்கையை ஸ்தாபிக்கவில்லை. Jesus did not establish his name by a terrible act. தன்னுடைய சத்தியத்தை ஸ்தாபித்ததே அந்த தன்னுடைய சுபாவத்தின் மூலமாகத்தான். Jesus established the truth by his very same character. சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies. ஒலிவ மலையிலே இயேசு சொன்ன பிரசங்கம், the sermon that Jesus gave on Mount Olives. சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies. உங்களை பகைக்கிறவர்களை நேசியுங்கள், hate love those who dishate you, ஆசீர்வதியுங்கள், and bless those who curse you. இது சாதாரண ஒரு மனிதன் செய்ய கடினமான ஒரு காரியம். This is a hard thing which common people cannot do. ஆனால் அந்த கொள்கையை வைத்து உலகத்திலே பயங்கரமான தீவிரவாதிகளை கூட தன் பக்கமாக அவர் இழுத்துக்கொண்டார். But it is with this principle that Jesus draws even the terrorist people from this world. அப்படி இழுக்கப்பட்டவன் தான் இந்த செலோத்தே என்கிறதான சீமோன். And this Simon the Zelotes is one who is drawn toward Jesus like that. கானானியனாகிய சீமோன், the Simon the Canaanite, இவன் ஒரு காலத்தில் தன்னுடைய கட்சிக்காக யூதருக்காக வைராக்கியமாக இருந்தவன். he was once a person who was very zealous for the political Jews. ஆனால் தேவன் அவனுடைய மனதை கண்டார். but God saw his mind. இது ஒரு உண்மையான மனுஷனாக இருக்கிறான் இவன். he is an upright man. இந்த வைராக்கியத்தை என் பக்கமாய் திருப்பி விட்டால் நலமாக இருக்கும். how better it is if I would turn the zeal towards me. கலிலேயா கடலோரத்திலே இவனை ஒரு நாள் கண்டாராம். one day saw him in the shore of Galilee என் பின்னே வா என்று அழைத்தாராம். and called him, come and follow me. எப்படிப்பட்ட இருதயம் கூட அப்படியே தங்கள் காரியங்களை விட்டு இயேசுவண்டை திரும்பி விட்டது. see what a terrible heart suddenly turned towards Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. செலோத்தே என்கிறதான சீமோன் அப்போஸ்தலனை பற்றி எந்த விவரங்களும் தெரியவில்லை, அவரை பற்றி எதுவுமே எழுதப்படவில்லை. there is nothing else description written about Simon the Zelotes. அவர் செய்த ஊழியங்களோ அவர் செய்த காரியங்களோ ஒன்றும் எழுதப்படவில்லை. neither his ministries or his acts have been mentioned. ஆனால் ஒரு சில சிறிய குறிப்புகள் தான் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. but there are some few notes written about him. அதிலே ஒன்று என்னவென்றால், one of it is, அவன் எப்படி அந்த யூத தீவிரவாத கொள்கையை உடையவனாய் ஒரு காலத்தில் இருந்தானோ, as to how he was a man with a Jewish principle once, இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த பின்பு, after Jesus called him, அப்படியே இயேசுவுக்காக வைராக்கியமுடைய ஒரு அப்போஸ்தலனாக மாறினானா. he turned to be an apostle who was zealous for Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அது இவனுடைய கொள்கை யூத தீவிரவாத இயக்கத்துக்காக சாக வேண்டும், ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை. his principle was he should die or give his life for the Jewish religion. அதாவது இந்த நாட்களிலே தற்கொலை படை என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். that is as the suicidal group in these days. சில தீவிரவாத இயக்கங்கள் தற்கொலை படையை வைத்திருக்கிறார்கள். some terrorist movement have suicidal groups these days. இந்த ஜெலோத்தே என்கிறவர்கள் தற்கொலை படையை போன்றவர்கள். and these Zelotes are one of that suicidal group. தங்களுடைய குரூப்புக்காக நாங்கள் சாக வேண்டியவர்கள், சாகவும் செய்வோம், அப்படிப்பட்டவர்கள். who are the ones ready to die for their group. இயேசு அவனை இழுத்துக்கொண்டார். but Jesus drew him. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை என்னண்டையில் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னவர். and he who said, when I am lifted up I will draw all men unto myself. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, that true light which shineth any man. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, that true light which shineth any man. எந்த இருதயத்தையும் மாற்றுகிற அற்புதமானவர், that wonderful person who changeth any heart. சீமோனே என்று கூப்பிட்டாராம். called him Simon. அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை உடைத்து விட்டதாம். and that word broke his heart. அது எப்படிப்பட்டதான சத்தமாக இருக்கும். see what a voice it would have been. இந்த அப்போஸ்தலனை பற்றி சொல்லப்படுகிற காரியம், இவன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளதான ஒரு தீவிரவாதியாக இருந்தாலும் இயேசு அவனை சீமோனே என்ற அந்த கடற்கரை ஓரத்திலே கூப்பிட்ட போது அந்த சீமோனே என்கிறதான அந்த சத்தம்
இயேசு அழைத்த சத்தம் அவனுடைய இருதயத்தை அப்படியே உடைத்து விட்டதாம். Though the Simon was a man who was a terrorist man, zealous in his terrorist group, but when he heard the voice of Jesus calling out Simon, it changed his heart. இந்த சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் பாலே ராமன் குட்டி என்று கூப்பிட்டார் கர்த்தர். And God called as Raman Kutti this Pastor Paul, who is the founder of our church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய பழைய அந்த தாய் தகப்பன் வைத்த பெயரை சொல்லி கூப்பிட்டார். He called him out by the name which his parents have called him. இந்த சீமோன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருப்பான் பாருங்கள். And look at the way Simon would have been. பரபாசை போன்றவன். He was a man like Barabbas. பரபாஸ் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். He was an anti-social element. அவன் ஒரு சமூக விரோதி. An anti-social element. இந்த பாலங்களை உடைக்கறாங்களே, பஸ்களை கொளுத்துறாங்களே, ஆட்களை ட்ரெயின்களை கவிழ்த்து ஆட்களை கொல்லுகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் தான் பரபாஸ். Was a very anti-social element, creating a lot of criminal acts around. இந்த சீமோன் கூட அந்த குரூப்பை சேர்ந்தவன். And even Simon belonged to that group. அவன் பரபாசை போன்றவன் அல்ல. இந்த பரபாஸ் அவனுடைய சிந்தை வேற. ஆனா இவன் உண்மையாகவே மேசியா ஆளுகை செய்ய வேண்டும், வேறொருவன் ஆளுகை செய்யக்கூடாது என்ற நேர்மையான எண்ணமுடையவன். The thought of Barabbas was a little different, but Simon had an upright thought that only Messiah should rule over the Jews. கர்த்தர் அவனுடைய வைராக்கியத்தை கண்டார். God saw his zeal. கர்த்தருக்காக நீங்கள் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறீர்கள். How zealous are you for God? கர்த்தர் அந்த உங்களுடைய வைராக்கியத்தை காண்கிறார். God sees your zeal. உங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். He calls you out by your name. நான் இன்று இதோடு நிறுத்துகிறேன். I stop with this. அடுத்த வேத பாடத்திலே நான் மீதியானதை சொல்லுகிறேன். Next Bible study I'll continue. சீமோன் என்றால் செவி கொடுப்பவன். Simon means one who hearkens. கானா என்ற பெயருக்கும் செலோத்தே என்ற பெயருக்கும் வைராக்கியம் என்ற அர்த்தம் உண்டு. And the word Canaanite and Zilaldis has the word jealousy. கர்த்தர் உன்னுடைய வைராக்கியத்தை காண்கிறார். As God sees your zeal. நீ நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறாயா? Are you zealous for good things? கெட்ட காரியங்களில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. You should not be zealous for evil things. ஒரு சகோதரி கிறிஸ்துமஸுக்கு தனக்கு சாரி எடுத்து தரவில்லை என்று சொல்லி வைராக்கியத்தினாலே மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தும்படியாக காத்திருந்தார்கள். A sister, she was waiting to kill herself for burning with kerosene because she did not get a new saree for Christmas. அப்படி சில வைராக்கியங்கள் உண்டு, சாசனுடைய வைராக்கியங்கள். There are such devilish desires or zeal. அந்த சகோதரன் ஓடி வந்தார். And that brother came running. ஃபெய்த்தும் ஓடி வந்தார். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க, என் மனைவி சாக போறாங்கன்னு சொன்னார். Asking us to come out from the faith home, saying that my wife would die soon. ஐயோ நல்ல வேளை அவளுடைய கையில நெருப்பு பெட்டி கிடைக்கவில்லை. And very good thing she did not have the fire catching her. அவளுடைய புத்தியை கர்த்தர் தாறுமாறாக்கி மண்ணெண்ணெய் ஊத்தினவர் தான் நெருப்பெட்டியை தேடுறார். இவர் என்ன பண்ணிட்டார்? அங்கிருந்த நெருப்பெட்டி அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டார். After putting the kerosene, she started to search for the matchstick and she did not get one. நான் வீட்டுக்கு போனால் அங்க எல்லாம் மண்ணெண்ணெய் வாசனை. When I went to the house, there was smell of kerosene all over. என்ன விஷயம் என்று கேட்டேன். I asked, what's the matter? பேசாமல் நின்றார்கள். சாஸ்தானே. And she stood silent because she is having the devil. அவருடைய கையில் இருந்த நெருப்பெட்டியை வாங்கி இந்த கொளுத்துன்னு கொடுத்தேன். And I gave the matchstick from the husband's hand to her. தலையில கை வைத்தேன். And placed my hand upon her. அந்நிய பாஷை பேசினேன். Spoke in unknown tongues. அப்படியே கீழே விழுந்தாள். And soon she fell. அதிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன் பிசாசு தான் என்று. From that I understood it is a demon. உனக்குள்ள தீமையான வைராக்கியம் இருக்குமென்றால் அது பிசாசு என்று நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். If you have an evil zeal, understand that it is the work of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நல்ல காரியத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். Good that you are zealous for good matters. அதை கர்த்தர் காண்கிறார். God sees it. அதை கர்த்தர் தனக்காக மாற்றுவார். God will do it for good. இந்த வைராக்கியம் உள்ள சீமோனை, this Simon who was zealous, செலோத்தே என்று எண்ணப்பட்ட சீமோனை, this Simon who was zealotous, கலிலேயா கடற்கரையிலே இயேசு கண்டார். God saw him in the shore of Galilee. சீமோனே என்று அழைத்தாரா. Called him Simon. ஐயோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் உடைந்து விட்டதாம். And soon his heart broke as he heard the voice. அப்படி உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நீ இந்த நாட்களிலே கேட்க மாட்டாயா? Will you not hear such a voice calling out your name these days? உன்னுடைய இருதயம் மாறாதா? Will your heart not change? உன்னுடைய ஜீவமே மாறாதா? Will your life not change? கர்த்தர் உன்னை உருவாக்கி விடுவாரே. And God will mend you up. கர்த்தர் உன்னை வேறு ஒரு மனுஷனாய் அப்போஸ்தலனாய் மாற்றி விடுவாரே. Yes, God will change you to be another man, an apostle. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் முழங்கால் நிற்போம். Those who say, I desire to hear the voice of God, be on your knees. That God who called Simon, உன்னையும் பேர் சொல்லி அழைக்க வல்லவர். He is able to call you by your name. கடைசியில் அவனை அப்போஸ்தலனாக மாற்றினார். And He made that Simon an apostle. அவன் இயேசுவுக்கு வைராக்கியமான ஒரு அப்போஸ்தலனாய் மாறினான். He became a zealous apostle of Jesus. அவன் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். Let's wait for some time. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு நான் கேட்க வேண்டும், நான் விரும்புகிறேன். I desire to hear the voice of God. 5 மாதங்கள் தான் இருக்கிறது. Only 5 months more. 5 மாதங்களிலே அந்த ஆண்டவருடைய சத்தம் நேரடியாக ஒரு தகப்பன் கூப்பிடுகிறது போல என்னை கூப்பிட வேண்டும்.
that God should call me out by my name as a father does call his child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சத்தத்தை நீ கேட்கும்போது உன் இருதயம் மாறும். When you hear that voice, your heart will change. ஓ உன்னுடைய ஜீவியமே மாறும். Your life itself will change. நீயே ஆச்சரியப்படுவாய், எனக்கு நான் வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறேன் என்று. You will be surprised over the change in your life. இந்த வருட முடிவு உனக்கு மகிமையாக இருக்கும். The end of this year will be glorious. கொஞ்ச நேரம் காத்திருங்கள். Few minutes wait.